இந்த மாதிரி எச்ச நாயை இவ்வளோ அந்த கேடுகட்ட நாயை என்ன பண்ணலாம்? மூஞ்ச பாருங்கள். ஒரு பெத்த குழந்தைய கொல்றதுக்கு எப்படிங்க மனசு வருது? பேர் நிஷாந்தினி, வேப்பூர் கிராமம், பெரம்பலூர் மாவட்டம். ஏற்கனவே கணவனுக்கு வருமானம் பத்தலன்னு கணவனை துரத்தி விட்டா. 5 வருஷமாக தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கா. பெரம்பலூர் மாவட்டத்தில் கட்டுமானர் அலுவலர் சங்கத்தில் அக்கன்னுட்ட வேலை பார்க்குறா. அங்கே மணிகண்டன் என்பவர் கூட ஒரு கள்ளக்காதல் ஏற்படுது. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இவளுக்கு வயசு 30. இவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை 9 வயசு. இந்த கள்ளக்காதலுக்கு இந்த குழந்தை தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு குழந்தைய கழுத்தை நெரிச்சு பெட்லேயே கொண்டுடுறான். அக்கம் பக்கத்தில் போய் நாடகம் ஆடியிருக்கேன். எனக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னமோ ஆயிடுச்சு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர்லாம் பரிசோதித்ததில் அந்த பெண் குழந்தை கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. சமூகத்தில் என்ன நடக்குது? எப்படிங்க ஒரு பெண் குழந்தைய பெத்த தாயே கொலை பண்ணுறதுக்கு மனசு வருதுன்னு எவ்வளோ சமூகத்தில் நம்ம வீடியோ பார்க்குறோம், நிறைய பேச்சுகளில் கடந்துட்டு தான் போகிறோம், இந்த உலகத்தை பார்க்குறோம். எப்படி மனசாட்சி இல்லாமல் ஒரு குழந்தையை கொல்றதுக்கு மனசு வருது தான் எனக்கு ஒன்றதில்லை. தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும்னு தெரியும். தெரிஞ்சே இந்த தண்டனை எப்படி ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி, அவளுக்கு தெரியாதா நம்மளோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சேஃப்டி பண்ணணும்? அவனுக்கு தெரியாதா அந்த குழந்தைய கொன்னா என்ன அவனோட காரணமும் இருக்கும். என் குழந்தை தடையாக இருக்கும், அந்த குழந்தைய கொண்டுட்டுவான்னு கூட அவன் சொல்லியிருப்பான் அந்த நாய். இப்போ பாருங்களேன், எப்படி ஒரு சிரித்த முகத்தோட பத்தினி